வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி வாழை மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதம் இந்த வாழை மீன் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். நல்ல பெரிய சைஸில் கிடைக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாழை மீனை நல்லா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த 1/2 கிலோ மீனுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, மிளகை நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடயே நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு அது ஒட்டாமல் வரும். பொரித்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழை மீனை இந்த மசாலாவில் நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. வாழை மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வயசானவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி மீனை குழம்பு வச்சோ பொரிச்சோ கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் டி, ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதில் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்க. நம்மள நிறைய பேர் இதில் முள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த மீனை வாங்கவே மாட்டோம். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்போவாச்சும் வாங்கி குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு இந்த முள்ளெல்லாம் பார்த்து கவனமாக கொடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு நம்ம இதை கொஞ்சம் தோசை கல்லுலேயே பொரித்து எடுத்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம செய்கிறனால இந்த மீன் கல்லில் அப்படியே ஒட்டாது. நம்ம சேர்த்துருக்க மசாலா அப்படியே அந்த மீனில் பிடிச்சிக்கிடும். ஏன்னா அதோடு சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மீனை பிச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே அப்படியே சப்புன்னு இருக்கும். இந்த மசாலா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அதுக்காக மறக்காமல் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோந்தான். மிதமான தீயில் மீனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரட்டி போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழை மீன் ஃப்ரை ரெடி. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பிலையோட வாசத்தோடு அப்படி சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம லைட்டாக 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் ஃப்ரை ரெடி. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.